லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக கேரட் நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறங்கிற பார்த்தலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறணும். பொன்னிறம் ஆக வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கிறேன். 4 பெரிய நெல்லிக்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேரட், நெல்லிக்காய், குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேர கிளறணும். கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக அதையும் சேர்த்துட்டு ஒன்றா கிளறி கொடுத்துட்டு இது கூட தூளுப்பு சேர்த்துக்கிறேன். காய்கறிக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன், சாதத்துக்கு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒன்று சேர கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா வெந்து வந்துடும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இடையில எடுத்துகிட்டு அப்படியே கிளறி கொடுத்துட்டு வேக வச்சிடணும். 2 நிமிஷம் வந்துச்சுன்னா அப்படியே நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போது வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசியை ஊற வச்சு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா உதிரியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறணும். கேரட் சேர்த்துருக்கனால நெல்லிக்காயோட தோற்பு தன்மையே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிளறினதுக்கப்புறமா ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து இறக்கணும் அப்படின்னா கேரட் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.